வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 6ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை பார்க்கலாம். அதாவது 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 6ஆம் தேதி சனிக்கிழமை நவம்பர் வரைக்கும் உள்ள பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் விருச்சிக ராசியில் தான் இருக்கார். அது செவ்வாயின் இன்னொரு வீடு. அப்போ ராசிநாதன் பலமாக இருந்தால் நீங்கள் பலமாக இருக்கிறீர்கள் தானே பொருள். நல்லா தான் இருப்பீங்க. பிரச்சனைகள்னு பெருசாக சொல்ல முடியாது தான். உடலில் ஆரோக்கியம் நன்றாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் குரு கிட்டத்தட்ட 6ஆம் தேதி அன்றைக்கி தான் 4லேருந்து 3ஆம் வீட்டுக்கு வரார். அப்போ 4ஆம் வீட்டில் குரு இருந்தால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே நேரத்தில் குரு சனியை பார்ப்பதால் 7.5 சனி என்னதான் 7.5 சனின்னு சொன்னால் கூட அதனுடைய வீரியம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா குரு பார்வையால் அது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும். அதாவது ஃபைனான்ஸு நமக்கு நல்லபடியாக வரும், ஆனால் நமக்கு வரக்கூடிய செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். அப்போ சில நேரங்களில் கிரெடிட் கார்டு தேய்ப்போம், சில நேரங்களில் கடன் இஎம்ஐ ஏதாவது கடன் வாங்குவோம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது தேவையா இல்லை குறைக்க முடியுமா, இதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் டிசைட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு தன்மை. இந்த வாரத்தை பொறுத்தவரையில் பெரிய விஷயங்கள் பெரிய மாற்றங்கள் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இருக்கிற விஷயங்கள் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பெரிய பிரச்சனைகள் வராமல் 7.5 சனியினால் வரக்கூடிய தொல்லைகள் வராமல் குரு பாதுகாப்பாக அதை தடுக்கிறார். அதுதான் இதில் வரக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரையில் ரொட்டீன் அஃபேர்ஸ் கரெக்டாக போயிட்டுருக்கோம், பிரச்சனை வராது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.